அவரு உடம்பு சரியாயி நடந்தாருல, சரியாயிடுச்சு போல பாடி எந்திரிச்சு நகண்டு வருதுன்னு சொன்னது, அதுல என்ன பாடி ஷேமிங் இருக்கு? ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இடத்த பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அது பாடி ஷேமிங்கா? ஓ மை காட், இது எப்படி பாடி ஷேமிங் ஆகும்? இது என்ன ஒருத்தர் இப்படி புல் பண்ற மாதிரி, இது எப்படி பாடி ஷேமிங் ஆகும்? ஏண்டா ஈரல சாப்பிட்டா வாந்தி வருமா? வரும் மச்சான். வராது 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 வராது. நீங்க இவ்ளோ காமெடி சென்ஸ் இருக்கிற ஒருத்தர் அது மாத்தி சொல்ல கூடாது. இல்ல நான் மாத்தி சொல்ல. இது நல்லா தெரிஞ்சு இல்லனா ஒரு நிமிஷம் நீங்க கேட்டதுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணுங்க. எனக்கு பாடி ஷேமிங் இங்க இல்ல, எனக்கு வெளியில பண்ணா யாரு பண்ணா நான் கேட்கக்கூடிய ஆள் தான். இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு அப்புறம் என்ன நீங்க வந்த உங்களை நான் அப்படி கேட்கவே கிடையாது. நீங்க ஒரு காமெடியன், நீங்க அந்த சென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். என்னது சிரிச்சுட்டு தான் சொன்னாங்க, அது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரி சார். உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா? சாரி. நான் இனிமே நான் உங்ககிட்ட காமெடிக்கும் பேசல, நான் ஒர்க் ரேட்டா மட்டும் பேசிக்கிறேன். சாரி. இத பாருங்க, சும்மா சத்தம் போட்டதுனால நியாயம் அறிய ஆயிடாது. காமெடிக்கு நான் பேச கூட இல்ல உங்ககிட்ட, விட்டுருங்க. சத்தியமா சொல்றேன். நீங்களே சொல்லுங்க. நான் நான் எல்லாரும் அங்கங்கிட்ட இருக்குதா? அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அண்ணா உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா? ஐ அம் சாரி. இனிமே உங்ககிட்ட நான் காமெடியா கூட நான் எதுவும் பேசல, ஒர்க் ரேட்டா மட்டும் பேசிக்கிறேன். இது எனக்கு புரியவே இல்ல. அவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காரு, அவர் எல்லாத்துக்கும் கன்ஃபரன்ட் பண்றாரு. யாரு பாவமோ யாரும் விடாது. நான் சொல்றேன், நான் வெறும் வயித்தோட சொல்றேன். இது எனக்கே நடக்கும் ப்ரோ. நான் இதை எப்படி அட்ரஸ் பண்ணிருப்பேனா? எப்படி 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 நான் காமெடியா சொன்னேன். வெரி சாரி, தப்பா நினைச்சிட்டேன். அழுதா யாருமே தண்ணி குடுக்குறது சொல்றது நார்மல் தான். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆன். விளையாட்டுக்கு சொன்னது இவ்ளோ பெரிய சீரியஸா யாராவது எடுத்துப்பாங்களா? சரி, நான் இனிமே உங்களை நான் காமெடி கூட எதுவும் பேசல, நான் விட்டுருங்க. சாரி. பாத்தீங்களா மேடம், நல்லா ஃபைல் வேலை செஞ்ச உடம்பு இது. அந்த ஒரு லைன் வாஸ் லைக் டேய் இன்னைக்கு உனக்கு தோத்துட்டடான்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ எனக்கு. அவ கிடக்குற சின்ன பொண்ணு, அவளுக்கு போய் பயந்துட்டு சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா. அவங்க கிட்ட மேனேஜர் போய் சொன்னா அவங்க வயிற்று வலியோட நான் இதே வார்த்தையை என்ன பாட் நான் ஏதாவது சொல்லியிருந்தேன் எவ்வளவு பேடா இருந்திருக்கும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா மச்சால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன் உனக்கு தக்காளி. பட் அவங்க சாரி கேக்குற விதமும் எனக்கு பிடிச்சது. சாரி, நான் அப்படி பண்ணலங்க, நானே வந்துடுவேன். ஆமா மறந்தே போச்சுடா.